நேற்று ஒரு நாள் மட்டும் சிவகாசி சுற்றுப்புறங்களில் மட்டும் வெறிநாய் கடித்தது 15 பேருக்கு. 15 பேருக்கு வெறிநாய் கடித்து ரேபிஸ் தாக்கிவிடுமோ என்று அரசு மருத்துவமனையில் 15 பேர் போயிருக்கான். சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு வந்தவங்க 15 பேர். அங்கே ஒரு பக்கம் நாய்களை பிடிக்கக்கூடாது, கருத்தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு கூட்டம். கோர்ட்டு தன்னுடைய தீர்ப்பை மாற்றி பிடித்து காப்பகத்தில் அடைக்க வேண்டாம், கருத்தடை செய்து டெல்லி ரோட்டிலே விட்டுருங்க என்று மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் கொண்டு போன ஒவ்வொருத்தருக்கும் 25,000 ரூபா அபராதமும், சமூக அமைப்பாக இருந்தால் 2 லட்சம் அபராதம் போட்டிருக்காங்க. அப்படியான சமூக ஆர்வலர்கள், விலங்கு ஆர்வலர்கள் இருக்காங்களே, விலங்கு ஆர்வலர்கள் எக்கச்சக்கமாக 15 பேரை கடித்தா அந்த 15 பேர் என்ன வேலைக்கு போகிறானோ, இன்னும் எத்தனை நாளைக்கு அது இந்த ரேபிஸ் தாக்குதல் இருக்குமோ. நாய் மேலேயும் மற்ற விலங்குகள் மேலே எல்லாருக்கும் கருணை இருக்குது. யாரும் அதை அடித்து துன்புறுத்த சொல்லலை. ஏதோ நாம் அதை டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம், தெருவாக அலைய விட்டுட்டோம், யாரோ கவனிக்காமல் விட்டதுனால எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது. அதுக்கு அரசாங்கமோ நீதிமன்றமோ ஏதோ ஒரு முடிவெடுத்தானே ஆகணும். அப்படி முடிவெடுத்தா நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி ஒரு போராட்டம் போராடி அதை கருத்தடை செய்து ரோட்டில் விடுங்கன்னு சொல்லி அதை பிடிக்க, அப்புறம் கருத்தடை செய்ய, இப்போ ரோட்டில் விட, அதனால் அது மனதில் பாதிக்கப்பட்டு வெறி வந்து கூட கொஞ்சம் கடிக்க 15 பேர் ஒரு ஊரில் மட்டும் கடிபட்டிருக்காங்கன்னு சொன்னால் தெரியல, புரியல. டெல்லி மாதிரி பெரிய மாநகரத்தில் தினசரி வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து போகக்கூடிய ஊர், அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஊரை சுத்தமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே அதிகமான மக்கள் ரோட் நடமாடுறாங்க, நாய்கடியும். வெளிநாடுகள்லாம் போனால் சாலைகளில் எந்த விலங்குகளையும் பார்க்க முடியாது, தனியாக பராமரிக்கிறாங்க. நாய் வளர்க்காத நாடு இருக்கா? எதிரான நாய் வளர்க்காங்க, நாயை வெளியே விட முடியாது. அப்போ அதுபோல் முதலே வளர்ப்பதற்குரிய கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும். நீ நாயை வளர்த்து போனால் லைசன்ஸ் வாங்கணும், இன்னார் நாயின்னு பதிவு பண்ணணும், அப்புறம் வளர்க்க ஆரம்பித்தா ரோட்டில் விடக்கூடாது. இதையெல்லாம் முதலே பண்ணுமே தவிர இப்போ ரோட்டில் அலையக்கூடிய கோடிக்கணக்கான நாய்களை என்ன பண்ணுறது சொல்லி பாருங்கள், யோசித்து பாருங்கள்.